தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் முக்கியமான நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை கனிகா. இவங்க தற்பொழுது சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க எதிர்நீச்சல் அப்படின்ற சீரியலில் ஈஸ்வரி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க. இப்போ அவங்கள பற்றி பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திவ்யா அப்படின்ற இயற்பெயரை கொண்ட தமிழ் பெண்ணான இவங்க மதுரையில் தான் கல்வி பயின்றிருக்காங்க. தொடர்ந்து ராஜஸ்தானில் மேல் படிப்பை படித்த இவங்க அங்கே தான் ஹிந்தியும் படித்தாங்களாம். இவங்களுக்கு பாடுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமா. அதை போல நல்லா சமைக்கவும் செய்வாங்களாம். அதோட சூப்பராக படிக்கக்கூடியவங்க. இவங்க ராஜஸ்தானில் படிக்கும் பொழுதுதான் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் ஒன்றுல கலந்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கு 19 வயசு தான் ஆகியிருக்கு. இந்த நிகழ்ச்சியில நடைபெற்ற அழகி போட்டியில பங்கு பெற்று மிஸ் சென்னை அப்படின்ற பட்டத்தையும் வாங்கியிருக்காங்க. இந்த மிஸ் சென்னை வெற்றி பெற்ற போட்டோ ஒரு அட்டைப்பட புத்தகத்துல வந்திருக்கிறத பார்த்து இயக்குனர் சங்கர் அவரை அணுகி பாய்ஸ் படத்துல நடிக்க கேட்டிருக்காரு. ஆனா இவங்க படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு அதுல நடிக்க மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்பு முடிஞ்சதை தொடர்ந்து தான் 5 ஸ்டார் படத்துல நடிக்க இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துல ஈஸ்வரி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து மலையாளத்துல பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டப்பிங் பேசுவதற்கான வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால முதல்ல சச்சின் படத்துல ஜெனிலியா கேரக்டருக்கு டப்பிங் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து அந்நியன் பட சதா அப்படின்னு பல திரைப்படங்கள்ல பல நடிகைகளுக்கு டப்பிங் பேசியிருக்காங்க. அண்மையில வெளியான பொன்னியின் செல்வன் படத்துல ஐஸ்வர்யா ராய்க்கும் டப்பிங் கொடுக்க கூப்பிட்டிருக்காங்க. இருந்தாலும் இவங்களுடைய குரல் மென்மையா இருக்கிறதுனால இவங்கள மாத்திட்டாங்களாம் மணிரத்னம். தொடர்ந்து தமிழ்ல ஆட்டோகிராஃப், எதிரி, வரலாறு போன்ற இன்னும் சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இதுல வரலாறு தான் இவங்களுடைய கடைசி திரைப்படம். மேலும் ஷாம் ராதாகிருஷ்ணன் அப்படின்றவரை 2008 திருமணம் செஞ்சுக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில இணைஞ்சிருக்காங்க. அதோடு அமெரிக்காவிலையும் செட்டில் ஆகிட்டாங்க. இருந்தாலும் இவங்களுடைய குழந்தை பிறந்து 7வது நாள்ல ஹார்ட் ஆபரேஷன் செய்யப்பட்டதாம். கடவுள் நம்பிக்கை அதிகமா கொண்ட இவங்க சாய்பாபா கிட்ட வேண்டுதல் நடத்திய காரணமா தன்னுடைய மகன் உயிர் பிழைச்சிருக்காரு அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அதோட இப்போ இவங்களோட மகன் வளர்ந்து ஆரோக்கியமா இருக்காராம். அதே மாதிரி இவங்களுடைய அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய் வந்துதான். இதுவும் இப்போ அவருடைய அம்மாவும் குணமடைஞ்சு நல்லா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயங்களும் தான் இவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயங்களாம். அதோட தொடர்ந்து நடிப்பிலும் அதிகம் கவனம் செலுத்திட்டு வராங்க. அதன்படிதான் இவங்களுக்கு எதிர்நீச்சல் சீரியல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்ற தகவல் வெளியாகி இருக்கு. எதிர்நீச்சல் சீரியல் ஈஸ்வரி பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.